ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறீங்க. அண்ட் இன்னைக்கு நைட் தான் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நல்லபடியாக நோம்பு திறந்துட்டு தராவையாக தொழுதுட்டு வந்து சஹருக்கு வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கிட்டக்க ஒரு குக்கர் இருக்கிறதுனால நம்ம கஞ்சி காய்ச்சிருவோம். அதனால கஞ்சி காய்ச்சறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பாரோ இல்லை பருப்பானமோ இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் பருப்பை நான் முதலே வேக போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கஞ்சி காய்ச்சுவேன். இல்லைனா வந்து குக்கர் பிஸி ஆகிடும். ஸோ பருப்பை முன்னாடியே வேக போட்டு வச்சுருந்ததுனால பருப்பானம் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பருப்பு தொக்கு பண்ணி பருப்பு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான்வெஜ்ஜெல்லாம் விட இந்த மாதிரி டிஷ் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி பருப்பானம், பருப்பு தொக்கு வச்சு பருப்பு ரசம், அது கூட கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கும் சரி. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்தியா டைமில் என்னோடய வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பர்த்டே விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஏஇ டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து மடியில் வைக்கிறாங்க. நாங்கள் டீ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளே திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மடியில் வைக்கிறப்போ அந்த ரியாக்ஷன்லாம் அவங்களால பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணலை. ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னது இது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் எவ்வளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஆனிவர்சரியாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி. பட் ட்ரெஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது நான் எப்போயோ சொல்லியிருந்தது எனக்கு ஆஃபீஸ் வேர் போடணும்னு ஆசைன்னு. அது ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து இப்போ வாங்கி கொடுத்துருந்தாங்க. முதல்ல எப்படி இருக்குன்னு ஃபோட்டோவில் நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அலப்பரெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 28th Feb பார்த்திங்கன்னா நான் வந்து இஃப்தாருக்குலாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பார்சல் வருது. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இது உன்னோட ஃபேமிலியோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்தா பி லெபான்லேன்னு க்யூட்டான வந்து மேங்கோ ஃப்ளேவர் மில்க் கேக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 டெடி பியர்ஸ். அது வந்து குனாஃபா கேக்கு. அது வந்து அழகாக டெடி பியர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. என்ன டெடி பியர் தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த வேகத்துக்கு ருசினா வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. மேடம்க்கு வந்துட்டு டெடி பியர் கேக் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம கேக் எதிர்பார்ப்போம், பட் இந்த மாதிரி க்யூட்டான ஷேப்பில் உள்ள கேக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. லிட்டரலி அப்படி தான் இருந்தது. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான க்யூட் கிஃப்ட்டு. அமெரிக்கா அடுத்தது நோம்பு திறக்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பலாம் போட்டு செய்யாத, ஜஸ்ட் கஞ்சி அண்ட் முட்டை போண்டா மட்டும் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயாச்சும் நம்ம சாப்பிட போகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னாங்க. எங்கே எந்த இடம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் நான் ட்ரெஸ்ஸை போட்டு பயங்கரமாக அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. நானும் கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. ஐடியாவே இல்லை எனக்கு சுத்தமாக. பிகாஸ் இது வரைக்கும் பர்த்டேக்கோ இல்லை ஆனிவர்சரிக்கோ டின்னருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனதே கிடையாது. டின்னர் ஆர் லன்ச் அந்த மாதிரி. இந்த பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து டின்னருக்குலாம் அழைச்சிட்டு போனது ஒரு மாதிரி படத்தில் மூவிஸில் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வச்சு வாங்க டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. லிட்டரலி எனக்கு அந்த ஃபீலிங்கில் தான் இருந்தது. பச்சைங்க நடக்கல, ஒழுங்காக தானே நடக்குது. ஃபுல்லாக எனக்கு பிளாக். எனக்கு வந்துட்டு ஃபிட்டிங்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்கியிருந்தாங்க. எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்கியிருந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. நான் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்கியிருக்க மாட்டேன். பெஸ்டஸ்ட்டு கிஃப்ட் அண்ட் என்னோடய கலெக்ஷன்லேயே இருக்கிற என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ் வந்துருச்சு எனக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேவரட்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் வேர் மாதிரி எனக்கு போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முன்னாடி சொன்னது மேபி இயர்ஸ் பேக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஞாபகத்தில் வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. தட் இஸ் அல்டிமேட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், என் ஹஸ்பண்ட் என்னை சர்ப்ரைஸாக எங்கே அழைச்சிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷனுக்கு தான்.
ஸோ நம்ம ஊரில் கோல் பாபிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ முக்கால்வாசி பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாபிக்யூ நேஷன், கோல் பாபிக்யூ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பஃபெட் சிஸ்டம். நம்ம அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். லைக் டெசர்ட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து லைக் பரோட்டா, நூடுல்ஸ், பிரியாணி, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும். நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். என்னோட லைக் பெஸ்ட்டஸ்ட்டாக இருந்தது. அப்பா வா வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வேறு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துருந்தா கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு தெரில. பட் திஸ் டின்னர் சர்ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் ஃபுட்னாலே யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் அன்லிமிட்டடாக நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் சாப்பிட போகிறோங்கிறப்போ என்னோடய ஹாப்பினஸ் வந்து பீக்கில் இருந்தது. நான் இப்போ என்னென்னலாம் சாப்பிட போகிறேங்கிற மாதிரி. உங்களுக்கு ஸ்டார்டராக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாபிக்யூ, சிக்கன், ப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே கோல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க, கேட்காமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா அடிச்சு விட்டோம். அண்ட் என் பிள்ளைக்கு வந்து கேக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பிளேட் நிறைய கேக் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் அவள் வந்து நல்லா ஒரு வெட்டுனா கேட்கலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ்லாம் ஸ்பைஸ் இல்லாமல் கேட்டோம் கேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்தாங்க. அதனால மேடம்க்கு பிடிச்சிருந்தது, கொஞ்சம் அதையும் சாப்பிட்டாங்க. நம்ம நல்லா வயிறை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓகே ஸ்வீட் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா சுட சுட ஜிலேபி சுட்டுட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ டெசர்ட்டை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து பிளேட்டை சுற்றி டெசர்ட்டாக என் ஹஸ்பண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. என்ன வேணும்? என் மவெல்லாம் வந்து ஸ்வீட் பிரியர், அவங்க வாப்பா மாதிரியே. ஸோ மேடமுக்கு இதெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்கிறது, என்னடா எங்கடா அழைச்சிட்டு வந்திருக்கீங்க என்னைய, லிட்ரலி அப்படி தான் ஃபீல் பண்ணா. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி சுட சுட ஜிலேபி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. அதோட வேகமாக போயிட்டு ஜிலேபிலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு குல்ஃபி ஐஸ்கிரீம்லேயே வந்துட்டு சூப்பராக மேலே ஒரு மாதிரி சப்ஜா சீடு, இன்னொன்று ஒரு சிரப் மாதிரி ஊற்றினாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவல். அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் 2 கூட வாங்கி சாப்பிட்டோம். மேடம் எப்படி இருக்கு? என் மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை வாங்கிட்டாங்க மேடம். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. ஃபைனலாக நம்ம ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு 2 பானிபூரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எந்த ஃபுட்டுமே பெருசாக டிசப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ உங்கள் ஒய்ஃப்க்கு பர்த்டேவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே ஒரு ஆனிவர்சரி இந்த மாதிரி வந்தால் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி அழைச்சிட்டு போங்க. பெஸ்ட்டஸ்ட்டு சர்ப்ரைஸாக இருக்கும். வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் பர்த்டே மட்டும் கிடையாது, பர்த்டே ஒரு ஆனிவர்சரின்னு ஸ்பெஷல் டே ஆர் நீங்கள் ஸ்பெஷல் டே இல்லாமல் கூட அழைச்சிட்டு போகலாம். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் உங்கள் ஃபேமிலி நீங்கள் ஹாப்பியாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு தருணம். இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் ட்வைஸ் அ மந்த் ஆர் ஒன்ஸ் அ மந்த் நினச்சிட்டு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் வந்துச்சு பாருங்கள் எம்பாரசிங் மூமெண்ட்டு எனக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹாப்பி பர்த்டே முடிஞ்சு. ஓ மை காட், அங்கே உள்ள எல்லாருமே கிளாப் பண்ணிவிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எம்பாரசிங்காக இருந்தது. பட்
ஓகே ஃபைன், அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. பட் இதுக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும். செம்ம ஹாப்பியாக இருந்தது. அந்த டே வந்து கம்ப்ளீட்டாக போச்சு. இந்த பார்பிக்யூ நேஷன் பார்த்திங்கன்னா துபாய்லேயும் இருக்குது. புதுசாக வந்து ஷார்ஜாலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷார்ஜா சென்ட்ரல் மாலில் இந்த பார்பிக்யூ நேஷன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 12:00 12:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் க்ரோசரிஸ் வேறு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ டைம் ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்கள் வீட்லேருந்து வாங்கி கொடுத்த கேக்கு வந்து கட் பண்ணிச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு மேலே குனாஃபா சிரப் ஊற்றி அவனை கட் பண்ணி அந்த டெடி பியரை காலி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் மூஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா கேக்கு கட் பண்ணி சாப்பிட்றப்ப தான் உள்ளே வந்து குனாஃபாவோட ஃபில்லிங்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ கொஷனுக்கான நேரம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷன், போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் பல பேர் இறந்து போயிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. செகண்ட் கொஷன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த மாதம் எது? தேர்ட் கொஷன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய பள்ளியின் பெயர் என்ன? வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஷனுக்குலாம் கீழே ஆன்சர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.